என்னடா பலகாரம் போடாம பலகாரத்தை போட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? என்னங்க பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, சந்தோஷமா கொண்டாடுங்க. ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரி எங்க தாத்தா தவறுனால இந்த தடவை கிடையாது. ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா vlog ஜமாயிச்சிடலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல எல்லாம் நீங்க என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கன்னு கீழே அப்படியே கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த வீடியோல சொல்லிடுறேன். நிறைய பேர் கேக்குறீங்கல்ல ப்ரோ எங்க பாத்தீங்களா என்னோட சொந்த கதை சோக கதை சொல்லலாம்னு வரும்போது மிச்சருக்கே பொறுக்கல, கீழே சிந்திருச்சுங்க. நிறைய பேர் எங்க ஒர்க் பண்றீங்க கேக்குறீங்கல்ல. சென்னையில ரெஸ்டாரண்ட் கேப்டன் டியூட்டியா பார்த்தேன். 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சின்ன இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூனால இங்க வந்து ஒரு சின்ன மைல்டு ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் ரெக்யூர் ஆயிட்டு ஒரு 1 இயர் போய் ஒர்க் பண்ணேன். மறுபடியும் செட் ஆகல. அப்புறம் இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு, ஒர்க்கை தேடிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட ஸ்டோரி, ஒரு குட்டி கதை அப்படி வச்சுக்கோங்க. இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே டைம்ல இந்த 50,000 வரும்போது கரெக்டா எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு சின்ன செக்அப், ஒரு மைனர் இஷ்யூ, அதை சரி பண்ணி ஒரு 2 நாள் ரெக்யூர் ஆகி கொண்டு வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் பெரிய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா நான் பண்ணுவேன். நீங்க கேட்குற மாதிரி ப்ரோ வீடியோ கண்டென்ட்லாம் வேற மாத்துங்க ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ. என்னோட பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்க. அதை பார்த்துட்டு இப்போ வர வீடியோஸ்லாம் பாருங்களேன். அப்படியே டோட்டலாக எனக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இனி ஃபியூச்சரில் வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையும் உங்களை நான் என்டர்டைன் பண்ணுவேன். நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக மாற்றுவேன். சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்படியே இங்கே சமைச்சா மட்டும் போதும். சமையல் பொருட்கள் தயாராக இருக்கும் நிலையில் சமையல்காரன் சமைக்க தொடங்கினான். வெல்கம் டு டிஃபோ. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறலாம். ஒரு குக்கரை வச்சுக்கரலாம். நல்ல எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கரலாம். அண்ணனுக்கு வந்திருக்கிறது கடுகு டப்பா, மலைச்சாரலாட்டம். இப்போ கரெக்டாக கடுகு பொரிஞ்சோன்னா என்ன பண்ணும்? கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அடுத்து பச்சை மிளகா போடலாம். ஒரு நிமிஷம், அடுத்து என்ன பண்ணணும்னு எங்கள் அம்மாட்ட கேட்டு வந்துடுறேன். இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பட்டை, ஏன்னா அந்த ஃப்ளேவர்லாம் கடைசியாக இருக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் ரெண்டையுமே போட போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஆனால் இந்த தீபாவளி வந்து இப்படி அமையணும்னு நான் நினச்சி பார்க்கலப்பா. வருஷம் தீபாவளி நல்லா கலகலன்னு இருக்கும். இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஓகே, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இப்போ எல்லாமே லைட்டாக வெந்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூனா 1 ஸ்பூனை போட சொல்லலை, ஸ்பூனில் மசாலா எடுத்து போட சொல்கிறேன். அப்புறம் வந்து கறி மசாலா, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றிட்டு சால்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வேணுங்கிற அளவு மட்டும் போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. சால்ட்டு போட்டதுக்கப்புறம் அது ஒரு லைட்டாக ஒரு கிண்டு. என்னடா vlog மொக்கையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். கொஞ்சம் கற்றுக்கிறேங்க. அப்படியே மூடி வச்சுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். லைட்டாக மேலே புகை வர மாதிரி இருக்கு. வா, கொதிச்சிருச்சு. கீழே வந்து டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லி போடணும். இந்த மாதிரி குக்கர் மூடியை திறக்கும் போது கொஞ்சம் பார்த்து திறங்க, ஆவி கையில் அடிச்சிடும், அப்புறம் பேய் பிடிச்சிடும். நல்லா கொதித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அரிசியை போட்டால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி போடும்போது பொறுமையா போடணும். கையில மட்டும் தண்ணி பட்டுச்சு, பொறுமையா போடுங்க, எந்த அவசரமும் இல்லை. தீபாவளி டைம்லாம் நிறைய பேருக்கு லீவெல்லாம் கிடைக்காது. துணி கடை, அப்புறம் இந்த நகை கடை, அப்புறம் இந்த ஹோட்டல் ஃபீல்டு, அவங்களுக்குலாம் இந்த தீபாவளி டைம், இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் அதிகமாக லீவ் கிடைக்காது. பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அது வரைக்கும் தொடர்ந்து ஓடுங்க. எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டது இன்னும் செக் பண்ணவே இல்லை. அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக போட்டு பண்ணுங்கள். சால்ட் எச்சா போச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் குக்கர் மூடியை வச்சு ரைட் அமைக்கி விசில் எங்கன்னு தேடணும். விசில் வந்துருச்சுடா அப்படின்னு 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ரெடி ஆகிடலாம். வெயிட் பண்ணுவோம். தீபாவளி பட்டாசு வைக்கும் கூட நான் இப்படி பயந்தது இல்லை. 2 கபட் 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 வரமாட்டியா? 3 விசில் வரும்போது வாசமா வருது, பசிக்குது வேற. இப்ப என்ன பண்றோம்? கையை இங்க வச்சு தொடக்குன்னு ஆஃப் பண்றோம். கொஞ்ச நேரம் குக்கரை சாந்தமா விட்டீங்கன்னா அப்புறம் போய் சாப்பிடலாம். ஓகே, இது வந்து குக்கர் அன்பாக்சிங் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க நைனா. சுட 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 இருக்கு. இப்போ இதை எடுத்து அப்படி சுட சுட சூடா இருக்கு. தீபாவளி ஸ்பெஷல் எங்க வீட்டுல இன்னைக்கு இதுதான். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரீயா விடுங்க, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். உங்களோட சக்சஸுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில இருந்து அடுத்த தீபாவளிக்குள்ள
எதையாவது ஒன்றாவது அச்சீவ் பண்ணிடுங்க. அம்மா தக்காளி சாப்பாடு நல்லா இருக்கா என்ன? சூப்பராக இருக்கா? யார் சமைச்சது? நான் சமைச்சது இல்லை.